வெற்றியை நம்ம சுடர் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி கூடிய சீக்கிரம் அபியுமே வெற்றியை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு தெரிவிங்க அன்புறவுகளே. சுட்டுமில்லி சுடரையில் அடுத்து என்னெல்லாம் ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரொடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. வெற்றிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு நம்ம சுடர் வந்து வெற்றியை ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. தன்னறியாமலேயே வெற்றி வந்து அழ ஆரம்பிச்சுறாங்க. சுடர் தான் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கிறாளே அப்படின்ட்டு ரொம்பவே குற்றுணர்ச்சியில் நம்ம வெற்றி நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. வெற்றி அழுகிறத பார்த்துட்டு சுடர் இருந்துக்கிட்டு வருத்தப்படுறாங்க. எதுக்காக நீங்கள் அழுகிறீங்க, அழாதீங்க, உங்களுக்கு உடம்பு வேற சரியில்லைல அப்படின்ட்டு சொல்லும்போது இங்கே வெற்றி இருந்துக்கிட்டு, இல்லை சுடர், நான் பண்ண தப்புனால தான் நீயும் உன் அம்மாவும் ரொம்பவே வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டீங்க. அதை நினைக்கும் போது எனக்கு என் மேலே ரொம்பவே கோவம் வருது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே சுடர் வந்து ரொம்பவே ஒரு சில விஷயங்கள் அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. நம்ம வெற்றியை வந்து சூப்பராக சமாதானப்படுத்துகிறாங்க. நடந்த விஷயத்தை எதுவுமே மாற்ற முடியாது. இனிமே நீங்க வந்து கரெக்ட்டா இருங்க. முக்கியமா மகேஷோட அப்பா கூடலாம் நீங்க சேரவே சேராதீங்க அப்படின்ட்டு சொல்லும்போது, இங்க நம்ம வெற்றி இருந்துக்கிட்டு, இனிமே அவன் கூட நான் பேசவே மாட்டேன் சுடர். இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை உனக்காக மட்டும்தான். உன் அம்மாவையும் நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. உன் அம்மாவ எப்படினாலும் கஷ்டப்பட்டு என் உசுர குடுத்துனாலும் நான் வந்து வெளிய கொண்டு வந்துருவேன். நீ உன் அம்மாவோட சந்தோஷமா வாழுவ அப்படின்ட்டு சொல்லும்போது, சுடர் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்க அபி தூங்கிட்டு இருக்கும்போது எழுந்து பார்க்குறாங்க. பக்கத்துல வந்து சுடர் இல்லாதனால நம்ம அபி வந்து தேட ஆரம்பிச்சுறாங்க. என்ன டைமு இவ்வளோ ஆயிடுச்சு, சுடர் தூங்காம என்ன பண்றா? பக்கத்துல ஆள காணோமே அப்படின்ட்டு வெளிய வந்து பார்க்கும்போது, இங்க நம்ம வெற்றியும் சுடரும் அப்படியே ஹக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம சுடர் வந்து வெற்றியை சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இனிமே நீங்க இப்படிலாம் ஃபீல் பண்ணி அழாதீங்க. பார்க்கும்போது எனக்கே ரொம்பவே கஷ்டமா இருக்குது. நீங்க ஒழுங்கா சாப்பிடணும். உங்களுக்கு உடம்பு வேற சரியில்லை. எனக்கு ஒரு மாதிரி மனசே கஷ்டமா இருக்குது. ஏன்னே தெரியல அப்படின்ட்டு சொல்றாங்க. எங்க அபி சுடர் வந்து இப்படியெல்லாம் பேசுறத கேட்டுட்டு என்னதான் கோபம் இருந்தாலுமே வெற்றி மேல சுடர் ரொம்பவே பாசம் வச்சிருக்கிறா. அபி வந்து நிக்கிறத நம்ம வெற்றி பார்த்துறாங்க. சுடரை வந்து நீ போ சுடரு தூங்கு அப்படின்ட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. அப்புறம் நம்ம அபியும் சுடரும் தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா, கோர்ட்டுக்கு கிளம்புற நேரத்தில் அபிக்கு பிரபாகரன் ஃபோன் போட்டு ரிப்போர்ட் பற்றிய விஷயத்த வந்து சொல்லவுமே அபி ரொம்பவே உடஞ்சு போயிட்டு அழ ஆரம்பிச்சுறாங்க. அப்போது இந்த கேஸில் என்னால் வேறு எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்ட்டு இங்கே நம்ம சண்முகம், சரளா எல்லாருமே ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிச்சுறாங்க. அதை விட நம்ம வெற்றி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறது, ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆதாரம் அதுதான் இருந்துச்சு. இப்போ அதுவுமே இல்லாமல் போயிடுச்சே. நம்ம அபி இருந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் காரணம் அந்த கருணா தான். அந்த கருணா தான் அந்த ரிப்போர்ட்டை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டான் அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு அபி அழுகிறத பார்த்துட்டு சுடருமே ரொம்பவே அழ ஆரம்பிச்சுறாங்க. நம்ம வெற்றி இருந்துக்கிட்டு சுடரை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. சுடர் ஏம்மா அழுகிற, அழாத அப்படின்ட்டு சொல்லும்போது, அப்போது அம்மு வந்து வெளியே வரமாட்டாங்களா, என் கூட இருக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு கேட்கும்போது, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன்ல, கண்டிப்பாக ஓ அம்மா எந்த தப்புமே பண்ணலைல, கண்டிப்பா உன் அம்மா பக்கம் இந்த முறை கடவுள் துணையா இருப்பாரு. நான் போறேன். எதுனாலும் கண்டிப்பா நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு நம்ம சுடருக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு நம்ம வெற்றி வந்து அபிகிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே அபி இருந்துக்கிட்டு இந்த வெற்றினால் என்ன பண்ண முடியும், இருந்த அந்த ஆதாரமும் இப்போ இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு ரொம்பவே மனசு வெறுத்து போயிட்டு தான் கோர்ட்டுக்கு போகிறாங்க. நீதிபதி கேட்கும்போது இங்கே பிரபாகரன் அபினால எதுவுமே பேச முடியலை. ஏன்னா அவங்கக்கிட்ட எந்த ஒரு ப்ரூஃப் இல்லாதனால அமைதியாகவே இருக்கிறாங்க. பிரபாகரன் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. திவாகர் வந்து அதுக்கேற்ற மாதிரியே வந்து பேசுகிறாங்க. அப்புறம் என்ன, எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, கேஸை ரீஓப்பன் பண்ணதே வந்து டைம் வேஸ்ட்டு தான் அப்படின்ட்டு சொல்லும்போது, லாஸ்ட் டைமில் நம்ம வெற்றி அங்கே வந்து நிற்கிறாரு. ஆதாரம் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு ஆதாரத்தையும் வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு இங்கே கருணா மேலே தான் எல்லா தப்பும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரிய வருது. அந்த ஆதாரத்தை கொண்டு வர நம்ம வெற்றி பயங்கரமாக கஷ்டப்பட்டுருக்கிறாரு. ரொம்பவே அடிபட்டு தான் இங்கே வந்திருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அபி மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்ட்டு நீதிபதியே சொல்லிடுறாங்க அந்த ஆதாரத்தை பார்த்துட்டு. ஆனால் கருணானால் தாங்கிக்கவே முடியலை. இல்லை, நான் எதுவும் பண்ணலை, என்னோடய பார்வதியை நான் கொல்லவே இல்லை, என் மேலே பொய் பழியை சுமத்துறாங்க அப்படி இப்படின்ட்டு பயங்கர அட்டகாசம் பண்ணும்போது இங்கே அந்த வீடியோ ஆதாரத்தையும் எல்லார் முன்னாடியுமே வந்து காட்டுறாங்க. இங்கே நம்ம ஸ்வேதாக்கெலாம் செம கோபம் வருது. கையும் களவுமா கருணா வந்து வசமாக மாட்டிக்கிறாரு. இங்கே ஸ்வேதா பார்த்தீங்கன்னா எல்லார் முன்னாடியும் கருணாவை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. ஏன்டா என் அக்காவை கொன்ன, என் அக்கா எவ்வளோ நல்லவங்க,
அவங்கள போய் கொன்னுட்டியே அப்படின்ட்டு கேட்கும்போது, இங்க கர்ணா வந்து ஸ்வேதா கிட்ட வந்து செம்மையா ஆக்டிங் பண்றாரு. "ஸ்வேதா நீயுமா அத நம்புற? இந்த அபி கூட சேர்ந்து வெற்றி வந்து என்ன மாட்டி விடுறதுக்காக இப்படி பொய்யான ஒரு ஆதாரத்த ரெடி பண்ணிட்டு வந்திருக்கிறான்." அப்படின்ட்டு சொல்லும்போது, இங்க வேகமா ஓடி வந்து வெற்றி வந்து கர்ணாவை எட்டி உதைக்கிறாரு. "இதுக்கு மேல எதுனாலும் பேசினேன்னா, நான் அத பார்த்துட்டு அமைதியா இருக்க மாட்டேன். உன்னால எந்த தப்புமே பண்ணாத அபிய போயிட்டு நான் சந்தேகப்பட்டுட்டேனே, அவளுக்கு எதிரா வந்து நான் அப்போ கோர்ட்ல சாட்சி சொன்னது ஏன் தப்பு? அத நெனச்சு இப்போ ஒவ்வொரு நிமிஷமும் நான் வந்து செத்துட்ருக்கிறேன். உன்னை இந்த இடத்துலயே கொன்னு போட்டுறேன்டா" அப்படின்ட்டு நம்ம வெற்றி வந்து கருணாவ பயங்கரமா தாக்குறாரு. அந்த டைம்ல அபி இருந்துகிட்டு, "இவன நீ எதுனாலும் பண்ணி உன் வாழ்க்கைய நாசம் பண்ணிக்கிறாத. இவன் கூட நீ இருந்தது தான் தப்பு. இவன் மேல நீ ரொம்பவே கண்மூடித்தனமான நம்பிக்கை வச்சிருந்த. அதுக்கு இவன் தகுதியானவனே கிடையாது." அப்படின்ட்டு அபி இருந்துக்கிட்டு சொல்றாங்க. இங்க நம்ம சண்முகம், சுடரு, சரளா எல்லாருமே அபி ரிலீஸ் ஆயிட்டா அப்படின்ட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்க சுடர் வந்து வெற்றிக்கு ரொம்பவே நன்றி சொல்றாங்க. "நீங்க மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா என் அம்மா வந்து மறுபடியுமே ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. உங்களுக்கு ஏன் இவ்வளோ அடிபட்டிருக்குது?" அப்படின்ட்டு நம்ம சுடர் வந்து விசாரிக்கும்போது, நம்ம வெற்றி அப்படியே வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இங்க நம்ம அபி, சுடர் எல்லாருமே வந்து ரொம்பவே பதற ஆரம்பிச்சுறாங்க. நம்ம அபி அந்த டைம்ல வெற்றி மேல இருக்கிற கோவத்தெல்லாம் உதறி தள்ளிட்டு, வெற்றிய தன் மடியில வச்சு அழுகுறாங்க. "வெற்றி என்ன ஆச்சு? கண் முழிச்சு பாரு, உனக்கு ஒண்ணும் ஆகாது" அப்படின்ட்டு, "தண்ணி கொண்டு வாங்க" அப்படின்ட்டு கேட்கும்போது, சண்முகம் வேகமா ஓடி போயிட்டு தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வராரு. இங்க நம்ம வெற்றி முகத்துல தெளிக்கிறாங்க. அப்புறம் வெற்றிக்கு தண்ணியும் குடுக்குறாங்க. "அ என்னாச்சு? எப்படி அடிபட்டுச்சு?" அப்படின்லாம் கேட்கும்போது, நடந்த விஷயத்தெல்லாம் வெற்றி வந்து சொல்றாங்க. "எல்லாத்துக்கும் காரணம் கருணா தான். நான் கோர்ட்டுக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு இப்படிலாம் பண்ணிட்டான்." அப்படின்ட்டு சொல்லும்போது, இங்க அபி வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஆனாலும் எனக்கு இப்போ கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. அ எப்படியோ என்னால முடிஞ்சத நான் பண்ணிட்டேன். அந்த டைம்ல நான் பண்ண தப்புனால தான் நீ ரொம்பவே உன் வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்ட அபி. என்ன மன்னிச்சுடுமா. உன் கால்ல கூட நான் விழுகுறேன் அப்படின்ட்டு பொசுக்குன்னு நம்ம வெற்றி அபியோட கால்லயே விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. நம்ம அபியுமே அப்படியே வந்து ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க. அப்போ பிரபாகரன் வந்து அபிக்கு நிறைய அட்வைஸ் கொடுக்குறாங்க. "இங்க பாருங்க அபி, இனியும் நீங்க வெற்றி மேல கோவத்துல இருக்கிறது நியாயமே கிடையாது. வெற்றி ரொம்பவே நல்லவர் தான். இந்த ஊர் உலகத்துல யாரு தான் தப்பு பண்ணாதவங்க இருக்கிறாங்க. வெற்றி வந்து அந்த டைம்ல சூழ்நிலை காரணமா அந்த மாதிரி பண்ணிட்டாரு. இப்போ அவரு எல்லாத்தையும் உணர்ந்துட்டாரு. அவரு சுடர் மேல உசிரையே வச்சிருக்கிறாரு." அப்படின்ட்டு சொல்லும்போது, நம்ம அபியுமே கண் கலங்கி நிற்கிறாங்க. "எனக்குமே இந்த வெற்றிய ரொம்பவே பிடிக்கும். அன்னைக்கு கொஞ்சம் என்னை பற்றி யோசிச்சிருந்துருக்கலாம். கண்மூடித்தனமான அவன் ஃப்ரெண்டு மேலே இருந்த நம்பிக்கையினால என்ன அவன் மொத்தமாக வந்து உதறி தள்ளிட்டான். அதை தான் என்னால் ஏற்றுக்கவே முடியலை. மற்றபடி இவன் நல்லவன் தான். இவன் மனசு ரொம்பவே நல்ல மனசு." அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கருணாவை போலீஸ் வந்து இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ அபியை பார்த்து வெற்றியை பார்த்து, "உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துடுவீங்களா? கண்டிப்பாக நான் மறுபடியுமே வெளியே வருவேன். அப்புறம் தெரியும் நான் யார்" அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே ஸ்வேதா இருந்துக்கிட்டு நம்ம அபிகிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. "இவ்வளோ நாளாக உங்களை தான் நான் தப்பாக நினச்சிட்டேன். என் அக்காவை நீங்கள் தான் கொலை பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு நினச்சேன். ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கேடுகட்ட கருணா தான்." அப்படின்ட்டு நினைக்கும்போது, "இத்தனை வருஷமா அவனை கண்மூடித்தனமாக நாங்களும் தான் நம்பிட்டு இருந்தோம். நினச்சாலே பயங்கர கோவம் தான் வருது." அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே பிரபாகரன் கிட்ட நம்ம திவ்யா வந்து பேசுகிறாங்க. "நீங்கள் சொல்லும்போது கூட எனக்கு உங்கள் மேலே தான் கோவம் வந்துச்சு. எனக்கு என் அண்ணனை அந்தளவுக்கு பிடிக்கும். என் அண்ணன் இப்படியெல்லாம் பண்ணுவார் அப்படின்ட்டு நான் கனவுல கூட நினச்சதில்ல. மனசுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது." அப்படின்ட்டு ஃபீல் பண்ணும்போது, பிரபாகரன் திவ்யாவை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. இந்த பக்கம் சண்முகமே நம்ம வெற்றியை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாரு. அபிகிட்ட நம்ம வெற்றிக்கு சப்போர்ட்டாக தான் வந்து பேசுகிறாரு. "அபிமா, எனக்கு ஒரு ஆசை. அந்த வெற்றியை நீ மன்னிச்சுடுமா. மன்னிச்சு அவன் கூட நீ சந்தோஷமாக வாழணும். அதை நான் பார்த்து சந்தோஷப்படணும். ஆனால் உன்னோட முடிவு தான். நான் கட்டாயம்லாம் படுத்த மாட்டேன்." அப்படின்ட்டு சொல்லும்போது, நம்ம அபி வந்து அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. நம்ம சுடருமே வெற்றிக்காக வந்து பேசுகிறாங்க. அபி வெற்றி விஷயத்தில் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தடுத்து ரொம்பவே பரபரப்பான பல விஷயங்கள் நடக்க போகுது. நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.